அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சர்மிலன் செஸ். இன்றிலிருந்து என்னுடைய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்காக தமிழிலே இருக்கும். ஓகே, இன்றைய வீடியோவை நான் உங்களுக்காக வழங்குவது என்னவென்றால் செஸ் ட்ரிக்ஸ் டு வின் ஃபாஸ்ட் இன் தமிழ், அதாவது மிக வேகமாக சதுரங்க ஆட்டத்திலே எவ்வாறு வெற்றி பெறுவது என்பது பற்றிய ஒரு 3 அல்லது 4 விதமான செஸ் ட்ரிக்ஸ்களை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இதை கவனமாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, முதலாவதாக ஒயிட்டினுடைய நகர்வு E4. இது கிங்ஸ் போன் ஓப்பனிங் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக B6 விளக்கு இதுக்கு நகர்த்தப்படுகின்றது. B6 க்கு நகர்த்தப்படுகின்றது. இதுக்கு பேர் என்னென்றால் ஓன் டிபென்ஸ். ஓகே, இப்பொழுது இரண்டாவது நகர்வாக ஒயிட் என்ன செய்கிறது என்பதை கவனமாக பாருங்கள். தன்னுடைய சிப்பாயை D4க்கு நகர்த்துகின்றது. இது நகர்த்தியதற்கான காரணம் என்னவென்றால், இப்பொழுது இங்கே பாருங்கள், ஒயிட்டினுடைய பிஷப்பை இலகுவாக வெளியே எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 பிஷப்களும் இலகுவாக வெளியே வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இங்கே கண்ட்ரோலை சென்டரை கண்ட்ரோல் பண்ணுகின்றது. அதனை விட இந்த குயினை இலகுவாக இந்த லைன் நகர்த்தலாம், இந்த லைன் அடுத்ததாக நைட்டை இலகுவாக டெவலப் செய்து விளக்கினுடைய காய்களை இலகுவாக தோற்கடிக்கக்கூடிய வழி வகைகள் ஒயிட்டுக்கு அதிகம் காணப்படுகின்றன. ஓகே, இப்போது அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால் அடுத்த நகர்வு பிளாக்கினுடைய நகர்வு. பிளாக் பிஷப் போகின்றது B7 இங்கே என்று வருகின்றது. அந்த வகையிலே இப்பொழுது என்ன நடக்கிறது என்பது கவனமாக பாருங்கள். இப்பொழுது இந்த பிளாக் பிஷப் ஆனது ஒயிட் போனை அட்டாக் செய்கின்றது. எனவே இதை வெட்டப் போகின்றது. எனவே இதற்காக இவ்வாறான ஒரு தந்திரோபாயமான ஒரு நகர்வினை ஒயிட் மேற்கொள்ளும் என்பதை தெளிவாக பாருங்கள். இப்பொழுது என்னென்றால், இந்த பிஷப்பினை டிஃபெண்ட் பண்ணுவதற்காக இங்கே கொண்டு வைக்கின்றார் ஒயிட் ஆட்டக்காரர். ஓகே, இப்பொழுது சிப்பாயை வெட்ட முடியாது, வெட்டினால் பிஷப் வெட்டிவிடும். இதை குலைப்பதற்காக இப்பொழுது பிளாக்கினுடைய தந்திரம் என்னவென்றால், இந்த சிப்பாய் இங்கே தள்ளுவதன் ஊடாக இந்த சிப்பாய் வெட்டுமாக இருந்தால் இந்த பிஷப்பானது இந்த சிப்பாயை வெட்ட போகின்றது. ஆனால் இந்த சிப்பாயை வெட்டுவதாக இருந்தாலும் இலகுவானது ஒரு வெற்றியை ஒயிட் பெறும். அது எவ்வாறு என்பதை இப்பொழுது நான் உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இது 3வது நகர்வு, பிளாக்கினுடைய நகர்வு F5. ஓகே ஓகே, இப்பொழுது ஒயிட் ஒரு தந்திரோபாயமான ஆட்டத்தை ஆடுகிறது. கவனமாக பாருங்கள். F5. ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் இப்பொழுது ரூக்கினை கட் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த சிப்பாயை வெட்டுகின்றது பிஷப். பிளாக் பிஷப் இந்த சிப்பாயை வெட்ட போகின்றது. வெட்டி இந்த ரூக்கை கைப்பற்ற போகின்றது போல் பிளாக் திங்க் பண்ணுகின்றது. ஆனால் அது செய்ய முடியாது. அது ஏனென்றால் இப்பொழுது இங்கே கட் பண்ண இலகுவானது ஒரு ஆட்டத்தை ஒயிட் ஆடுகின்றது. பாருங்கள், அற்புதமான ஒரு ஆட்டம். குயின் H5 செக். ஓகே, இது கவனமாக பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான மிகவும் ஒரு நுணுக்கமான ஒரு சதுரங்க தந்திரம். ஓகே, அடுத்ததாக பிளாக்கினுடைய நகர்வு. பிளாக் போன் போகின்றது G6 இங்கே தடுப்பாட்டம். ஒரே ஒரு பிளாக் தான் செய்ய முடியும் செக்கை தடுப்பதற்காக. கவனமாக பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த குயினானது இங்கே அட்டாக் செய்து கொண்டிருக்கிறது. இங்கே செக். எனவே இதை தடுக்க வேண்டுமானாக இருந்தால் சிப்பாயை மாத்திரம் தான் இங்கே நகர்த்த முடியும். வேறு எந்த காய்களாலும் செக்கை தடுக்க முடியாது. எனவே அந்த சிப்பாய் இங்கே தள்ளப்பட இப்ப இந்த போன் கட் பண்ணுகின்றது சிப்பாய் கட் பண்ணுகிறது. ஓகே, இப்பொழுது 2 நகர்வுகள் இங்கே காணப்படுகிறது. ஒன்று நைட்டை F6 க்கு நகர்த்தலாம், அல்லாவிட்டால் பிஷப்பை G7 க்கு நகர்த்தலாம். இப்போது நாங்கள் முதலாவதாக பார்க்க வேண்டியது நைட்டை F6 க்கு நகர்த்துவதன் ஊடாக ஏற்படும் விளைவுகள். ஓகே, இப்பொழுது இங்கே பிளாக் தன்னுடைய நைட்டை கொண்டு இங்கே வைத்து என்ன செய்கின்றது என்றால், இப்பொழுது நைட் இந்த குயினை அட்டாக்கிங் செய்கின்றது. ஓகே, இப்பொழுது அடுத்த ஒரு அடி விழுகின்றது. பாருங்கள், எவ்வாறான ஒரு அடி என்றால் அது போன் டேக் த போன். ஓகே, இப்பொழுது பிளாக்கினால் எதுவும் செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இப்பொழுது குயினானது செக் அடிக்கிறது இங்கே ஒயிட் கிங்குக்கு. இப்பொழுது இங்கே செக். இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது நைட் இந்த குயினை வெட்ட வேண்டிய நிலை ஏற்படும். எனவே வெட்டுமாக இருந்தால் இலகுவானது ஒரு செக் மேட்டை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒயிட் பீஸ்னால். நீங்கள் கூறுங்கள் பார்க்கலாம். இந்த பிஷப் இங்கே செக் அடிப்பதன் ஊடாக இங்கே இலகுவானது ஒரு செக் மேட். ஓகே, பிஷப் கம் டு G6 and பியூட்டிஃபுல் செக் மேட். இது முதலாவது ரிக். இப்பொழுது அடுத்த ரிக்கு நாங்கள் போகலாம். ஓகே ஓகே, இப்போது நாங்கள் அடுத்த ஒரு ரிக்கு போகலாம். கவனமாக பாருங்கள். அதே ஓப்பனிங் தான், ஓன் டிஃபென்ஸ் ஓப்பனிங் தான். இதை கவனமாக பாருங்கள். இது விளக்குக்கான ஒரு டெக்னிக்கல் வீடியோவாக இருக்கும். ஓகே, முதலாவது நகர்வு E4, then B6 on defense, then D4.
ஓகே, நாம் இலகுவாக ஒயிட் ஆனது தன்னுடைய பீஸ்களை டெவலப் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அடுத்த நகர்வாக பிளாக் பிஷப் B7, பிஷப் D3, F5, E-cross F5. இது ஏற்கனவே பார்த்த மூக்கள் தான், கவனமாக பாருங்கள். அடுத்த பிஷப் கிராஸ் G2. இப்பொழுது ஆசைப்பட்டு இந்த சிப்பாயை வெட்டுகின்றார். எனவே குயின் போகிறது H5, G6, F cross G6. இப்பொழுது பிளாக்கிற்கு 2 நகர்வுகள் இருக்கின்றன. 2 வகையில் ஆடலாம். ஒன்று வந்து கவனமாக பாருங்கள், இந்த நைட்டை இங்கே வைக்கலாம், அல்லது பிஷப்பை கொண்டு வந்து G7 வைக்கலாம். நாங்கள் ஏற்கனவே இந்த ஆட்டத்தை பார்த்திருக்கின்றோம். அதாவது இந்த நைட்டை கொண்டு வந்து இங்கு வைப்பதனால் ஏற்படும் விளைவுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது பார்க்கவிருப்பது பிஷப் வந்து G7 வைக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகள். ஓகே, இதை வைப்பதன் ஊடாக ஒயிட் ஆனது இந்த ஆட்டத்திலே இவ்வாறான நகர்வினை பிளாக் மேற்கொள்ளுமாக இருந்தால் எதுவும் செய்து கொள்ள முடியாது ஒயிட்னா என்பதை நீங்கள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது 7வது நகர்வு ஒயிட்டினுடைய நகர்வு. pawn take the phone and discover check. இப்பொழுது கிங் போர்டு F8 வைப்போம். அடுத்ததாக இப்பொழுது இங்கே பாருங்கள், குயினை பெற்றுவிட்டது ஒயிட். எனவே அந்த குயின் கட் பண்ணப்படுகின்றது. அடுத்த நகர்வு ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது. white bishop go to C4 and check. ஓகே, இப்பொழுது இதை தடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு அற்புதமான ஆட்டத்தை பிளாக் ஆடுகின்றது. E6. ஓகே, இப்பொழுது செக் தடுக்கப்பட்டு விட்டது. அடுத்த குயின் வருகின்றது G4க்கு வர. இப்பொழுது இங்கே வைக்க போகலாம். இப்பொழுது இங்கே பாருங்க, ஒரு அற்புதமான அடி இருக்கின்றது. இந்த ரூக் வந்து இந்த குயினை அட்டாக் செய்கிறது. இந்த சேம் டைம் இதே நேரத்தில் வந்து இந்த பிஷப் வந்து இந்த ரூக்கை கட் பண்ண போகின்றது. எனவே பிளாக்கானது இலகுவாக ரூக் அல்லது குயினை கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். எனவே குயினை காப்பாற்ற வேண்டும். குயின் தான் பெருமதி கூடிய காய். எனவே குயினை காப்பாற்றும் விதமாக ஒயிட் என்ன செய்கிறது என்றால் குயினை G4க்கு புஷ் பண்ணுகின்றது. இங்கே கட் போக இப்ப ரூக் கட் பண்ணப்படுகின்றது. டோட்டலி திஸ் கேம் பிளாக்கு, அதாவது இந்த ஆட்டத்திலே இந்த 2வது இந்த ரிக்கிலே பிளாக்கு கூடுதலான காய்கள் காணப்படுகின்றது. அதாவது ஒரு நைட்டும் ஒரு போனும் கூடுதலாக காணப்படுகின்றது. ஓகே, இப்பொழுது அடுத்த ரிக்கிக்கு நாங்கள் போகலாம். ஓகே ஓகே இப்போது நாங்கள் 3வது ஒரு வித்தியாசமான ஒரு ரிக்கிக்கு போகலாம். பாருங்கள், இதுக்கு மோன் டிஃபென்ஸ் இருக்கிறது. மார்டினோவ்ஸ்கி கேம்பிட். ஓகே, E4, B6, D4, பிஷப் B7, பிஷப் D3. இது ஏற்கனவே பார்த்த மூக்கள் தான். அடுத்ததாக F5. ஓகே, அடுத்த நகர்வு வந்து E-cross F5. அடுத்ததாக பிஷப் G2, Queen H5 and beautiful check G3, F cross G6. இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இப்பொழுது அடுத்த நகர்வாக Knight F6. இதை பேக்கு போகலாம். இப்பொழுது G6க்கு அடுத்ததாக F cross G6. இப்போது சிப்பாயை வெட்ட அடுத்த நகர்வாக பிஷப் போகின்றது. இங்கே வைப்போம், இங்கே போகின்றது என்று. இப்பொழுது 7வது நகர்வாக G cross F7 and discover check. இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது கிங் போகிறது F8க்கு போக. இப்பொழுது 8வது நகர்வாக 2 மூக்கள் இங்கே காட்டப்படுகிறது. ஒன்று இந்த சிப்பாய் இது வெட்டலாம், வெட்டி குயினை பெறலாம். பேக்கு போய் இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால் நைட்டை F3க்கு நகர்த்தக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பெஸ்டான மூவ் ஒயிட்டுக்கு. இதை ஏன் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அதாவது இப்பொழுது கிங் F8, நைட் F3க்கு இருக்கின்றது. ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள், அற்புதமான ஒரு ஆட்டம் ஒயிட்டுக்கு காணப்படுகின்றது. இப்பொழுது இதை வெட்டுவதாக இருந்தால் இந்த நைட் இங்கே போகும், அல்லாவிட்டால் இங்கே போகும். எதுவும் செய்து கொள்ள முடியாத சூழ்நிலை பிளாக்குக்கு ஏற்படும். இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது பிஷப்பான இந்த நைட்டை வெட்டுமாதாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை பாருங்கள். இப்பொழுது இங்கே செக் அடிப்பதன் ஊடாக ரூக்கை ரேப் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒயிட் குயின் இங்கே செக். இந்த சேம் டைம் இந்த ரூக்கை கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். டோட்டல் திஸ் கேம் ஒயிட் வின் ஈஸிலி. இப்பொழுது கோ பேக் நவ. இப்பொழுது ரூக்கை வெட்டுவதாக இருந்தால் கவனமாக பாருங்கள். இந்த பிஷப்பானது இந்த பிஷப் வந்து ரூக்கை கட் பண்ணுவதாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை பாருங்கள். இப்பொழுது ரூக்கை கட் பண்ண வேண்டும் வைப்போம். பிஷப் இங்கே கட் பண்ண இப்பொழுது இந்த நைட்டை கொண்டு போய் இங்கே வைக்கலாம்.
இப்பொழுது பிளாக்கினால் எதுவும் செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது இங்கே நகர்த்துவதாக இருந்தால் இப்பொழுது அற்புதமான ஒரு செக்மேட் இங்கே இடம்பெறும். ஓகே, இப்பொழுது கோபேக். இப்பொழுது வேறு விதமாக விளையாடுவது என்று இருந்தால் இவர் இங்கே போவதாக இருந்தால் என்ன நடக்கும்? இங்கே அடுத்த ஒரு அடி செக்மேட். ஓகே, டோட்டல் திஸ் கேம் ஒயிட் won the game. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் தமிழிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்றிலிருந்து. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் டுமாரோ. ஓகே.